அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்வதில் ஆனந்தம் அடையும், உற்சாகம் அடையும் நான் உங்கள் மஞ்சுநாத் குருக்கள். நண்பர்களே, இன்றைய டாபிக் இந்த வீடியோட டாபிக் என்னன்னா, சில நண்பர்கள் இருக்காங்களா நமக்கு. இந்த நம்முடைய வாகனம் பழுதானாலோ, நம்மளுடைய வீட்ல ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ், நம்மளால தீர்த்து வைக்க முடியாத சில டெக்னிக்கல், ப்ரொஃபஷனல் விஷயங்கள் இருக்குல்ல, மெக்கானிசம். இந்த மோட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை, இந்த மிக்ஸி ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம், காலிங் பெல் வேலை செய்யலைன்னா என்ன பண்ணணும், யாரை கேட்கணும், கம்ப்யூட்டர் வேலை செய்யலைன்னா யாரை கேட்கணும், என்ன பண்ணணும். மெயினாக இன்னைய வீடியோ வந்து மெக்கானிக், டூ வீலர் மெக்கானிக். ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பெருசாக ஞாபகம் வச்சுக்கல, அப்படியே ஏற்றுக்கோங்க. ஆனால் அனுபவம் உண்மை, முற்றிலும் உண்மை, 100% உண்மை. அதை அப்போவே சொல்லணும்னு வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோவில் வந்திருக்கணும். சைடு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது சைடு ஸ்டாண்டுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். டைட்டாக பிடிச்சி இழுத்து வச்சுருக்கோம். நம்ம அதனால தான் டக்குன்னு அப்படி தட்டினா முன்னாடி போகிறதுமா என்ன, பின்னாடி தட்டினா பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறதா என்னன்னு அது இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் அற்புதம் தெரியாது. அது அறுந்து போச்சுன்னாக்கா அது விட்டு அதாவது அதுக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல, அது இரும்பு தானே, ஸ்ப்ரிங்கு தானே. அது விட்டு போச்சுன்னாக்கா, உடஞ்சி போச்சுன்னாக்கா, அது படுத்துகிற பாட்டு இருக்கே, சைடு ஸ்டாண்டு டங்கு டங்குன்னு கீழே தட்டிகிட்டே வரும். ரிஸ்க்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கிட்ட போனேன். அவர் மெக்கானிக் என்ன சொன்னார், சாமி நீங்கள் பொருளை வாங்கிட்டு வாங்க, நான் மாட்டிடுறேன் அப்படின்னாரு. பொருள் எங்கேப்பா கிடைக்கும் அப்படின்னேன். அந்த ஒரு இடத்துல போனீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னாரு. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸு. போனேன், தம்பி இது அப்படின்னா என்ன மாடல் சாமி அப்படின்னாரு. அதான் நிற்கிது பாரு மாடலு, டியோ 2012 மாடல். ஓகே, இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க. இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று 15 ரூபா, ஒன்று 25 ரூபா. நீ 25 கொடு. இல்லை சாமி சமயத்தில் கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்படின்னா, அப்போ வேண்டாம், எது கரெக்டோ அதை கொடு. அது வந்து 15 ரூபாய் ஐட்டம் வாங்கிக்கிட்டு மறுபடியும் நம்ம நண்பர்கிட்ட போகும்போது கடைசியில் என்ன ஆகிடுது, அவர் கிளம்பி போயிட்டாரு. கடை முடியாச்சு, சாப்பாடுக்காக போயாச்சு. மத்தியானம் 3:30க்கு அப்புறம் வருவாருன்னாங்க. ஐயோ, ஏற்கனவே கடைக்கு வந்ததே பாதி தூரம் யூட்டர்ன் அடிச்சு ரிட்டர்ன் வந்தது. சரி, வேறு ஏதாவது ஒரு கடையை பார்ப்போம், நமக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா பரவாயில்ல. சம்படி வில் ஹெல்ப் அஸ் இன் டெக்னிக்காலிட்டிஸ். நமக்கு அது தெரியல, அதை இழுத்து பிடிச்சி 2 பக்கமாக மாட்டணும்னா எப்படி. இனிமேல் கற்றுக்கணும். டெக்னிக்கல் ஐட்டம்ஸ், பேசிக் ஐட்டம்ஸ், அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கார் ஓட்டும்போது ஸ்டெப்னி மாற்றுறதுக்கு கற்றுக்கணுமோ, அது போல் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டாக்கா நல்லது தான் தோணுது. இந்த அனுபவம் எனக்கு பாடம் எடுத்தது. வீட்டுக்கு அருகாமலேயே நடக்கிற தூரத்தில் ஒரு நண்பர் இருந்தார். அவரும் ஒரு மெக்கானிக்கு. அவரும் அழகான ஒரு கடை நடத்திக்கிட்டு இருக்கார். ஒரு 4-5 பசங்க வேலை செய்கிறாங்க. 4-5 பசங்க. ஸோ அவரிடம் கொண்டு போய் நிப்பாட்டினேன். அவரும் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, அது ஒரு விஷயம் இருக்குது. சிறு அன்பர்கள் இருந்தாங்க, தம்பிங்க இருந்தாங்க. அந்த பசங்க டக்குன்னு, என்ன சாமி இதுப்பா விஷயம், உன் வேலையை முடிச்சுட்டு வா. நான் எப்பவுமே எங்கே போனாலும் பரபரப்பு, எந்த முடியும் கிடையாது. நான் அப்படியே ஓரமாக நிற்பேன். பார்த்த உடனே அவங்களே கேட்பாங்க, என்ன ஒன்று, உன் வேலையை முடிச்சுட்டு வா, இதுதான் என் வேலை அப்படின்னோடனே சமயத்தில் பார்த்துட்டு, இது கொஞ்சம் லேட் ஆகும் ஐயா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவர் தட்டி விட்டுருவோம், 5 நிமிஷம் 5 செகண்ட் வேலை அப்படின்ட்டு 2 ஸ்க்ரூ ஏதோ ஒன்று கொண்டு வந்தான். ஒரு பக்கம் திருப்பி ஏதோ ஒன்று வச்சுருந்தான். இப்படி மாட்டினோம் சலுக்கு தலுக்கு கலக்கு. அது ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட். இப்படி தெரியுதா, ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டு மாட்டினா எவ்வளோப்பா தரணும். அவன் பைசா வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தாலும் தெரியல. நிஜமாக அவனை பாராட்டுகிறேன். அவனுடைய உழைப்புக்கு அவன் வந்து அந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு அங்கே இல்லைன்னா எனக்கு வண்டி ஸ்ப்ரிங்கு மாட்டுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அவனையும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அவனுடைய குடும்பத்தாரையும் அவனுடைய வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்கக்கூடிய ஓனரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அது ஒரு புறம் இருக்க, மாட்டிட்டு அவன் பாட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க வரைச்சா, தம்பி எவ்வளோப்பா காசு கொடுக்கணும், 10 ரூபா கொடுங்க சாமி. ஓகே, 15 ரூபா பொருள் மாட்டுறதுக்கு 10 ரூபா இந்த வச்சுக்க. வீட்டுக்கு வந்தாச்சு, மாட்டி பார்க்குறோம். 2 தடவை சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து வீட்லேயும் அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. என்ன அட்டண்டன்ஸா, வந்தவொடனே இது மாதிரி ஆச்சுப்பா, 2 நாளாக அப்படியே கயிறு கட்டி இழுத்துக்கிட்டு இருந்தேன். எப்படிப்பட்டிருப்போம், நான் எப்பேற்பட்ட ஆள் பாருங்கள். அது ஒரு அனுபவம். அதில் கயிறை கட்டி, அந்த கயிறை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சீட்டுக்கு பின்னாடி ஒரு கம்பி இருக்கும்ல, பிடிச்சி இழுக்கிறதுக்கு, அதில் கட்டி 2 நாள் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன், நம்ம மெக்கானிக்கிட்ட போய் கொடுத்து, நம்ம மெக்கானிக் அதுக்கு ஒரு சுஷ்ரூஷை பண்ணி, அதுக்காக வெயிட்டிங்.
அவர் எங்கேயோ நிச்சயதார்த்தம், கல்யாணம் ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்காக போயிட்டாரு. ஊருக்கு போயிட்டாரு. 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு இருந்ததுனால வந்த ஒரு அனுபவம். இதனுடைய அடுத்த பார்ட்ல இதனுடைய முடிவ சொல்கிறேன். அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்வதற்காக நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். உங்கள் ஆதரவு எப்பொழுதும் எனக்கு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இயற்கையில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் உங்களுக்கும், உங்களுடைய அனுபவங்கள் மூலியமாக எனக்கு படிப்பினையும், பாடங்களும் என்றென்றும் தொடர வேண்டும் என்று நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன்.